கனடாவில் நடந்த ஒரு முக்கியமான பெரிய போலீஸ் ஆபரேஷன்ல ஒரு 17 தெற்காசியாவை சேர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல பெரும்பாலானாக்கள் இப்ப நாடு கடத்த போறதா கனடாவினுடைய போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பெரிய நெட்வொர்க், ஒரு பெரிய கிரிமினல் நெட்வொர்க்கோட சம்பந்தப்பட்ட புலம்பெயர்ந்தவர்களால் ஒரு 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன நடந்திருக்குன்றதை விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி எங்கட நாட்டுக்குள்ள இலங்கைக்குள்ள பாத்தீங்கன்னா இன்றைய நாள்ல பெரும்பாலான இடங்கள்ல திடீரென்று மின்வெட்டுக்கள் நடந்திருக்குது. இப்ப கூட மே 30ஆம் தேதி இன்றைக்கு இந்த வீடியோவை நீங்க இலங்கைக்குள்ள இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா சில பேர் வீட்டுல இப்ப கூட பவர்கட்டா தான் இருக்கும். சோ அந்த மின்வெட்டுக்கான காரணம் என்னன்றதை பார்க்க போறோம். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்கள், முக்கியமா இலங்கையினுடைய பெட்ரோலியத்துல ஏற்பட போற மாற்றமும் அதே மாதிரி இந்த மின்சாரத்துல ஏற்பட போற ஒரு முக்கியமான மாற்றத்தை பற்றியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இவ்வளவு விடயங்களையும் தான் இந்த வீடியோல முழுமையா விரிவா விளக்கமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்றதோண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். இலங்கைக்குள்ளேயும் உலகத்திலே நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை ஒரே வீடியோல தெளிவா தெரிஞ்சுள்ள விரும்புறீங்கன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் சொல்லுங்க. அப்ப நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிபிகேஷன்ஸா வரும். ஓகே, மே மாதம் 30ஆம் தேதி இன்றைய நாள்ல எங்கட நாட்டுக்குள்ள நடந்திருக்கிற முக்கியமான சம்பவங்கள் என்று பாத்தீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு மேஜர் பவர் கட், ஒரு பெரிய அளவிலான பவர் பிளாக் அவுட் வந்து இன்றைக்கு திடீரென்று நடந்திருக்குது. இந்த திடீர் மின்சார தடைக்கான காரணம் என்னன்னு சொல்லி இப்ப இலங்கையினுடைய வலுசக்தி அமைச்சகத்தால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய நாள்ல இலங்கைக்குள்ள இந்த வெசாக் கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு இலங்கைக்குள்ள ஒரு போயா விடுமுறை தினம். சோ இந்த விடுமுறை தினம் என்றபடியா அதிகமான மின்சார தேவைக்கான மின்சார பயன்பாட்டுக்கான தேவை இல்லாத காரணத்தினால இலங்கைக்குள்ள 2 வகையான மின்சாரங்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குதானே. ஒன்று இந்த சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய மின்சாரம், அடுத்தது இலங்கையினுடைய அரசாங்கத்தால மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மின்சாரம். அதுல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு அதிகமான மின்சார தேவை இல்லாத காரணத்தினால சமமின்மை இல்லாத மின்சாரம் 2 இடத்துலயுமே இருந்து வந்ததால சோலார் பேனல்ல இருந்து மின்சாரம் வந்திருக்குது, அதே மாதிரி அரசாங்கத்துல கொடுக்கப்படக்கூடிய இடத்துல இருந்து மின்சாரம் வந்திருக்குது. சோ 2 பக்கமுமே மின்சாரம் வந்ததால சமநிலை இல்லாம போனதால தான் திடீரென்று இந்த பவர் கட் உருவாகி இருக்குது. இந்த மின்தடை வந்து திடீரென்று இந்த காரணத்தினால தான் உருவாகி இருக்குது. சோ இப்ப அரசாங்கம் என்ன ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள்னு சொன்னா, இந்த சோலார் பேனல் வச்சிருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லையுமே உடனடியா உங்களோட சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய மின்சாரத்தை இடைநிறுத்த சொல்லி ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறார்கள். இதனாலதான் இந்த பவர் கட் இலங்கை முழுக்க பல பகுதிகளில், குறிப்பிட்ட ஒரு பகுதிகள் இல்லாம இலங்கையினுடைய பல பகுதிகளில் அடிக்கடி நின்று வர ஒரு நிலைமை இன்றைய நாள்ல உருவாகிறது. வெகு விரைவிலேயே இது முழுமையா சரி செய்யப்படும் என்று சொல்லி வலுசக்தி அமைச்சகத்தினுடைய அமைச்சர் அனுர கருணாதிலக இன்றைய நாள்ல சொல்லியிருக்கிறார். சோ இதுதான் இந்த திடீர் மின்சார தடைக்கான காரணம் என்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, அடுத்த 2வது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்கட நாட்டுக்குள்ள இந்த எரிபொருளினுடைய விலை, பெட்ரோல் டீசலினுடைய விலை எந்த அளவுக்கு விற்கப்படுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப சமீப நாட்கள்ல தான் கிட்டடியில தான் இந்த எரிபொருளுக்கான விலை அதிகரிப்பு வந்து நடந்திருந்தது. 2வது 3வது தடவையாகவும் அதிகரிக்கப்பட்டிருந்தது. அந்த பெட்ரோல் டீசலினுடைய விலை திரும்பவும் மிக விரைவிலேயே அதிகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு கட்டாயமா இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த எரிபொருளுக்கான பிரச்சனை வந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் இடையில ஏற்பட்ட இந்த போர் சூழலுக்கு பிறகுதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி மூடப்பட்டதுக்கு பிறகு உலகம் முழுக்க எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டு அதிகமான விலை உயர்வுகள் ஏற்படுகிறது. இப்ப வரைக்குமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி முழுமையா திறக்கப்படல. சோ அந்த காரணத்தினாலதான் இந்த எரிபொருளுக்கான சிக்கல்கள் பல நாடுகள்ல உருவாகி இருக்குது. அதுல ஏற்கனவே எங்கட நாட்டுக்குள்ள இந்த எரிபொருளினுடைய விலை அதிகமா விற்கப்படுற ஒரு நிலைமை இருந்த நேரத்துல இப்ப அந்த விலை வந்து இன்னும் அதிகரிக்கப்பட்டிருக்குதானே. அந்த அதிகரிப்புல விற்கப்படுற எரிபொருளினுடைய விலையிலிருந்து எந்த ஒரு லாபமுமே இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு இல்லை என்று சொல்லி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்திருக்கிறார்கள். இது வரும் ஒரே ஒரு விஷயம் தான், இது ஒரு காரணம், இந்த பெட்ரோல் விலை அதிகரிக்கப்படும் என்றதுக்கான ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறார். 2வது இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. முதல்ல இதை முழுமையா பார்த்துடலாம். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா, இப்ப விற்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த எரிபொருளினுடைய விலையிலிருந்து தங்களுக்கு எந்த ஒரு லாபமுமே இல்லை, முழுமையா நட்டத்துல தான் இந்த எரிபொருள் விற்பனை வந்து நடந்து கொண்டிருக்கான்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அது எவ்வளவு நட்டம் அவர்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா 92 ஒக்டைன் பெட்ரோல் இருக்கு தானே, அந்த பெட்ரோலை இறக்குமதி செய்யறதுக்காக சந்தைக்கு கொண்டு வரதுக்காக செலவிடப்படுற செலவு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 273 ரூபாய் 59 சதம்.
அதுக்கான வரி விதிக்கப்படுது 136 ரூபா 58%. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு விலையை வந்து அவர்கள் நிர்ணயிப்பார்கள். பெட்ரோலுக்கான விலை எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லி ஏற்கனவே நான் ஒரு வீடியோல போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த விலை நிர்ணயத்தின்படி அவர்களுடைய லாபத்தையும் வச்சுக்கொண்டு ஒரு விலையை நிர்ணயிப்பார்கள். அந்த விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 432 ரூபா 59% இருக்கணும். ஆனா இப்ப சிபெட்கோவால விற்கப்படுற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 397 ரூபாவுக்கு தான் விற்கப்படுது. அதாவது அவர்கள் விற்கிற விலையிலிருந்து 34 ரூபாய் 59% அவர்களுக்கு ஒவ்வொரு லிட்டருக்கும் நட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது 92க்கு 95க்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 22 ரூபாய் 46% நட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி டீசலினுடைய நட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலை விட டீசலுக்கான நட்டம் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்குது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டீசல் இறக்குமதி செலவு 560 ரூபாய், அதுக்கான வரி 163 ரூபாய் இருக்கிறதாவும் அதுல விலை வந்து 749 ரூபாய் 70% விற்கப்படணும். ஆனா இப்ப விற்கப்படுற விலை 382 ரூபாய்ன்றபடியா மிச்சமா வார 367 ரூபாய் 70%ன்றது சிபெட்கோவுக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு பாரியளவான நட்டம், ஒரு மிகப்பெரிய நட்டமா இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்துக்கு இந்த நட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி மண்ணெண்ணெய்க்கான வரி விதிக்கப்படாம கொள்வனவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற மண்ணெண்ணெயிலிருந்து அவர்களுக்கு 325 ரூபாய் 53% நட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதே நட்டத்துல எங்களால இதை தொடர்ச்சியா விற்பனை செய்ய முடியாதுன்ற மாதிரி தான். ஏன்னா அவர்களும் லாபம் ஈட்டி தான் நாட்டுக்கான பெட்ரோலியத்தை வந்து கொண்டு வரணும். லாபத்துல இருந்தானே பெட்ரோலியத்தை கொள்வனவு செய்ய முடியும். இதுல மிச்ச காசை யார் கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா இலங்கையோட அரசாங்கம் வந்து மானியமா கொடுத்து கொண்டிருக்குது. அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோல முழுமையா சொல்லிட்டேன். அதுக்கு தான் அடுத்ததா வரணும். அதுக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. அது என்னன்றதை சொல்றேன். சோ இந்த நட்டத்துல தான் இலங்கையினுடைய எரிபொருள் கூட்டுத்தாபனம் இலங்கைக்குள்ள பெட்ரோலியம் டீசலை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா IMF, சர்வதேச நாணய நிதியம். சர்வதேச நாணய நிதியம் இந்த எரிபொருள் மற்றும் மின்சாரத்துக்கான விலை அதிகரிப்பு நடந்த நேரத்தில் இப்போ ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதிகரிச்ச அதிகரிப்பு காணாதுன்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். மக்களுக்கு இதை இன்னும் அதிகமான விலைக்கு இந்த பொருட்களை வந்து நீங்க கொடுக்கணும். எரிபொருளா இருந்தாலும் சரி, மின்சாரமா இருந்தாலும் சரி, அதை கொடுக்கணும். இது ரெண்டுமே எல்லா நாடுகளினுடைய அடிப்படையே வந்து எரிபொருள் தான். அந்த எரிபொருள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா இருந்தா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரமும் ஆட்டம் காணும். அதுதான் இப்போ உலகத்துல நடந்து கொண்டிருக்குது. சோ அந்த எரிபொருளினுடைய விலை அதிகரிப்பு இலங்கைக்குள்ள அதிகரிக்கப்பட்டது காணாது என்று சொல்லி சர்வதேச நாணய நிதியம் இப்ப ஒரு விடயத்தை வெளிப்படுத்திருக்கிறார்கள். இப்ப அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த மானியம் இருக்குதானே, இந்த எரிபொருள் மின்சாரத்துக்கான மானியங்களுக்கு தானே, அந்த மானியத்தினுடைய அதிகபட்சமான அளவு எவ்வளவுன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா 100 பில்லியன் இலங்கை ரூபாய். அந்த 100 பில்லியனுக்குள்ளதான் மானியம் வழங்கினாலும் சரி, இல்லாட்டி நிவாரணம் வழங்கினாலும் சரி, ஏதாவது நாட்டுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு நிவாரணம் வழங்கினாலும் சரி, இந்த 100 பில்லியனுக்குள்ளதான் அவர்கள் வழங்கியாகணும். சோ அந்த அளவுக்குள்ள இந்த மானியத்தை வச்சுக்கொண்டு அதுக்கு மேல வரக்கூடியதை நுகர்வோர் மேலேயே செலுத்தலாம் என்ற அடிப்படையில தான் இப்ப IMF ஒரு விடயத்தை வெளிப்படுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில பார்க்க போனா நீங்களே யோசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க, பெட்ரோலியத்தினுடைய விலை எந்த அளவுக்கு அதிகமா போக மாட்டதா, ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமான விலை தான் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இப்போதைக்கு உலகத்துல இந்த பிரச்சனை இன்னுமே சரி செய்யப்படாம இருக்குமா இருந்தா, தொடர்ச்சியா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி திறக்கப்படாம இதே பிரச்சனை போகுமா இருந்தா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெட்ரோலினுடைய விலை 450 500 ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்ப போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது இலங்கைக்குள்ளேயே எப்படி பெட்ரோல் விலை அதிகரிக்கப்படுதுன்றதை பாக்குறீங்க தானே, 20 ரூபாய் 30 ரூபாய்ன்ற அளவுல தான் அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ அப்படி பார்க்க போக ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லயே கிட்டத்தட்ட 450 ரூபாவை கடந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றது இங்க நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமா இருக்குது. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த கட்டமான ஒரு விலை அதிகரிப்பு இலங்கைக்குள்ள ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்குன்றதை மட்டும் எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இது ரெண்டும் எங்கட நாட்டுக்குள்ள இப்ப நடந்திருக்கக்கூடிய முக்கியமான பெரிய விடயங்கள். அடுத்தது உலக அளவுல நடந்த, கனடால நடந்த ஒரு முக்கியமான அந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏன் இதை இந்த வீடியோல அட் பண்ணி கொள்றேன்னு சொன்னா, ஒன்று எங்கட தமிழாக்கள் புலம்பெயர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கனடால இருந்து நிறைய பேர் என்ன வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதே மாதிரி இது தெற்காசியா சம்பந்தப்பட்டவர்கள், அதுல கைது செய்யப்பட்டவர்களும் அந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்டவர்களும் தெற்காசியாவை சேர்ந்தவர்கள். ஸோ அதனால தான் இந்த வீடியோல இதை நான் பதிவு செய்து கொள்றேன். பார்த்து கொண்டிருக்கிற எங்களோட புலம்பெயர் தமிழ் மக்கள்ல கூட சில பேர் இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்டவர்களாக கூட இருக்கலாம். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கனடால இருக்கிற எக்ஸ்டோர்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்,
அதாவது மிரட்டி பணம் பறித்தல் தடுப்பு சிறப்பு படையினரால ஒரு ஆபரேஷனோட நடந்திருக்குது. கடந்த வருஷம் 2025ஆம் ஆண்டுல இருந்து ஒரு ரகசிய செயல் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்குது. ஒரு கூட்டு நடவடிக்கையா யார் யார் அதுல செயல்பட்டிருக்கிறார்கள் என்று பாத்தீங்கன்னா, ஒன்டாரியோ ப்ரொவின்சியல் போலீஸ் OPP, கனடா போர்டர் சர்வீஸ் ஏஜென்சி, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அனலைசிஸ் சென்டர் ஆஃப் கனடா இவர்களால சேர்ந்து ஒரு கூட்டு ஆபரேஷனோட நடந்திருக்குது. யாரை குறி வச்சுன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய இங்க இருந்து புலம்பெயர்ந்து போய், அதாவது எங்கன்னு சொன்னா இலங்கைக்குள்ளாண்டு இல்ல, தெற்கு ஆசிய நாடுகள்ல இருந்து புலம்பெயர்ந்து போய் கனடால வாழ்ந்து கொண்டிருக்கிற அங்க இருக்கக்கூடிய வணிகம் செய்யக்கூடியவர்கள், பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஹோட்டல்ஸ் அண்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யக்கூடிய இவர்களை குறி வச்சு ஒரு கும்பல் இவர்களை மிரட்டி பணம் பறிக்கிற செயல்பாடுகள்ல ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை குறி வச்சு அவர்களை தூக்குற நடவடிக்கையில தான், அவர்களை கைது செய்யற நடவடிக்கையில தான் இந்த கூட்டு ஆபரேஷன் ஒரு வருட காலமா நடந்திருக்குது. அதை யார் செஞ்சிருக்கிறார்கள் என்று பாத்தீங்கன்னா, சாதாரணமான கிரிமினல்ஸ் என்று இல்லாம கனடாலையும் அமெரிக்காலையும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஃபோர் பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிரிமினல் கேங். அதுபடி கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் சிலவளை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபோர் பிரதர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு கிரிமினல் கேங் தான் இந்த ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிசினஸ், சின்னதுன்னு சொல்ல முடியாது, தெற்காசிய நாடுகள்ல இருந்து போய் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவர்களை மிரட்டி அவர்கள்ட்ட பணம் பறிக்கிறது, அப்படி அவர்கள்ட்ட மிரட்டலுக்கு அடிபணியாதவர்கள் மேல துப்பாக்கி சூடு மேற்கொள்றது, அவர்கள் மேல கன் ஃபயர் பண்ற வரைக்கும் நிறைய மோசமான செயல்பாடுகள், சில பேர் சொத்துக்களை எரிச்ச சம்பவங்கள் கூட கனடால நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரியான குற்ற செயல்கள்ல பெரிய அளவில் ஈடுபட்டு கொண்டு வந்த இந்த கேங்கை கைது செய்யறதுக்காக தான் இந்த ஒரு கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதுல ஒரு 17 பேரை இப்ப அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, அந்த 17 பேருமே இதே தெற்காசியாவை சேர்ந்த நபர்களான். முக்கியமா இந்தியால இருந்து போன சீக்கியர்களை சேர்ந்தவர்களான் அந்த 17 பேருமே. அந்த 17 பேர்ல முக்கியமா அதிகளவானவர்கள் இந்த சீக்கியர்களை சேர்ந்த, மொத்தமா 17 பேருமே இந்தியாவை சேர்ந்த அங்க புலம்பெயர் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர்களா இருக்கிறத இப்ப போலீசார் கண்டுபிடிச்சு அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களினுடைய இனத்தை சேர்ந்தவர்களையே தான் அவர்கள் மிரட்டி பணம் பறிச்சு அவர்கள் மேல துப்பாக்கி பிரிவை மேற்கொண்டு அவர்கள்டையே கொள்ளையடிச்சு இப்ப அவர்களே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சொல்லுவார்களானே, எங்கட தமிழாக்கள் நாங்க அடிக்கடி சொல்லிக்கொள்ற ஒரு வசனம், தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி என்ற மாதிரி, இப்ப அவர்களோட இனத்தை சேர்ந்தவர்களுக்கு, எங்கட தெற்காசியாவை சேர்ந்தவர்களுக்கு அவர்களே எதிரியாகி இந்த பிரச்சனை, இது ஒரு முக்கியமான ஆபரேஷனா மேற்கொள்ளப்பட்டு இந்த 17 பேருமே இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 17 பேருமே புலம்பெயர்ந்தவர்களால் தான் சொல்லப்படுறார்கள். எல்லாருமே கனடாட பிரம்டன் நகரத்துல வாழ்ந்து கொண்டிருந்தவர்களா இப்ப அறியப்படுறார்கள். இந்த 17 பேர் மேலையுமே 106 கிரிமினல் சார்ஜஸ், 106 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்குது. 24 சம்பவங்களோட இந்த 16 பேருமே தொடர்பு பட்டவர்களா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமா 324 தோட்டாக்கள், இந்த கன் ஃபயர் பண்ணின தோட்டாக்கள், புல்லட்ஸ் 324 இவர்களால் பிரயோகிக்கப்பட்டதா உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இதோடு சேர்த்து இன்னும் சில 6 துப்பாக்கிகள் இவர்கள்ட்ட இருந்து மீட்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சட்டவிரோதமான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்குது, சில தொலைபேசிகள் சொல்லி இவ்வளவு விடயங்களும் இந்த 17 பேரிடமே இருந்து இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான விடயங்களா இப்ப போலீசாரால உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ இதுல பெரும்பாலானவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களுக்கான தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு பிறகு இது உறுதிப்படுத்த எல்லாமே இந்த முழு கேஸும் கிளியர் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்ற மாதிரி இப்ப கனடாவினுடைய போலீசாரால இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குது. சோ கனடால இருக்கிறவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப வரைக்குமே தொடர்ச்சியா இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் இன்னும் கனடாவுக்குள்ள சில இடங்கள்ல நடந்து கொண்டுதான் இருக்குது. தொடர்ச்சியான இந்த கூட்டு ஆபரேஷன், இந்த ஜாயிண்ட் ஆபரேஷன் தொடர்ச்சியா அங்க நடக்கும் என்று சொல்லியும் கனடாவினுடைய போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். சோ இது ஒரு முக்கியமான விடயமா இருந்தபடியா இந்த வீடியோல அதையும் சொல்லியிருக்கிறேன். தொடர்ச்சியா இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த வீடியோல நான் சொன்ன முழுமையான விடயங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் நடந்தா நீங்க தாராளமாக கமெண்ட் சொல்லிடலாம். இலங்கைக்குள்ள உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை ஒரே வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியா உங்களுக்கு கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.